சட்டம் ஒழுங்கு விவகாரத்துல வந்து தொடர்ந்து இந்த அரசு தோல்வி தழுவியிருக்கிறது. அதற்கு காரணம் அதற்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் அதற்கு பொறுப்பானவர். அவர் நேரடி கட்டுப்பாட்டுல இருந்து இதெல்லாம் நடக்குதுங்கிறது ஒரு பார்வை. சார் உலகத்தில் யூ டேக் எனி கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர், எல்லாம் 100% எந்த விதமான தவறுமே இல்லாத இருக்கக்கூடிய நாடு என்பது தான் இருக்கா? குற்றங்கள் இல்லவே இல்லை. இல்ல குற்றங்கள் இல்லவே இல்லைங்கிறதுக்கும் அது எந்த மாதிரியா நடக்குது? நான் இப்ப நீ அதைதான் காவல் நான் மரணங்கள் இப்போ ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அது நான் டெஃபினட்டாக ஐ எம் நாட் அ சப்ஸ்கிரைப் டு த வியூ. இது ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி நான் பேசுகிற அந்த வார்த்தையே கிடையாது என்னோடது. ஆனால் இந்த சட்டம் ஒழுங்குன்னா எல்லா இடத்துலையும் தான் சார் இந்த பிரச்சனை இருக்குது. இன்ஃபேக்ட் இல்ல சார், சட்டம் ஒரே ஒழுங்கு நிமிஷம் நீங்க சொல்ற ஒரு விஷயத்தை போனீங்க. இது போன்ற திட்டங்கள் இல்லையானா நீங்க வெளிநாடுகளை காரணம் காட்டுறீங்க. அங்கேயே இருக்குது, அங்க உள்ளதான் அங்கேயும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஏற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம் இங்க இருக்கு அப்படின்னு. இங்க எங்க சட்ட ஒழுங்கு சரியில்லையே ஒரு விமர்சனம் இருக்குன்னு சொன்னா, எங்கதான் பிரச்சனை இல்லை, எங்கதான் குற்றம் நடக்கலன்னு சொன்னா அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை, அது 100% எலிமினேட்டே பண்ண முடியாது. உதாரணமாக சொல்கிறேன், யூ கோ டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணமாக நான் ஷாக் ஆகிட்டேன். நான் இதில் போகும்போது, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகும்போது, அங்கே போனால் உள்ள ஹோட்டலுக்குள்ளே நுழையிறேன், ஒரு போர்டு வச்சுருக்காங்க, இங்கே உங்களுடைய துப்பாக்கி வைத்து விட்டு செல்லவும், இந்த இடத்துல கொடுத்து விட்டு போகவும் அப்படின்னு ஹோட்டலுக்குள்ளே. அந்த அளவு கன் கல்ச்சர் அங்கெல்லாம் இருக்குது. அவங்க எங்கே வேணாலும் டக்குன்னு எடுத்து சுட்டுருவான். பள்ளிக்கூடங்களில் பூந்து ஷூட் அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சர்வசகஜனமாக இருக்கின்றது. அதோடு இல்லாமல் நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சுட்டு செத்து போகிறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. இந்தியாவில் எடுத்துங்க, ரொம்ப சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கின்றது என்று தேசிய அளவில் எடுத்த ஆய்வுகள் சொல்லுகின்றன. எங்கன்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப, பீகார், இங்கெல்லாம் ரொம்ப ஒப்பிடும்போது தமிழ்நாடு இருக்கு. நம்ம வந்து ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டில் உட்காந்து, கற்பனை உலகத்தில் உட்காந்து எந்த தவறுமே நடக்கக்கூடாது அப்படிங்க நான் நினைக்கலாம். அதுதான் நான் ஒரு நாம் சொல்கிற மாதிரி இந்த ராமராஜ்யம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் முடியுமா? எந்த காலத்துலேயுமே முடியதில்லை.